வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்னைக்கு நம்ம 1/2 கப் பாசிப்பருப்பில் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும், ஒரு ஹெல்தியான ரெசிபியும் கூட. வாங்கப்பா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு சின்ன பயிருன்றதுனால சீக்கிரமாகவே நமக்கு ஊறி வந்துடும். 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் காரத்துக்கு 4 வரமிளகா சேர்த்துருக்கேன். இது பாசிப்பருப்புக்கு மட்டும் தேவையான மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, பாசிப்பருப்புக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் பொடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தா தண்ணி சேர்க்காமல் அந்த மிளகாய் சோம்பை மட்டும் நான் பொடிச்சிருக்கேன். அது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதில் சேர்த்துட்டு ரொம்ப கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, லேசான கொரகொரப்பு, இந்த சின்ன ரவை பதத்துக்கு கொரகொரப்பு இருக்கும் பாருங்கள், அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்குள்ள இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அது கூடவே ஒரு மீடியம் சைஸை விட சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு பொடியை நறுக்கின மல்லி இலை, பொடியை நறுக்கின ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம், அதனால் நீங்கள் அரைக்கும் போது உப்பு சேர்க்கலைன்னா இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். அதில் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சின்ன சின்ன பக்கோடாவாக கிள்ளி போட்டுக்கோங்க. பெருசாக வைக்க வேண்டாம், குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. நீங்கள் ஊற்றுற எண்ணெயை பொறுத்து எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கலந்து விட்டுட்டு எல்லா சைடுமே நல்லா வெந்து வர்ற மாதிரி வேக விட்டு எடுத்துக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது, அதே சமயத்தில் நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்தா நல்லா கோல்டன் கலரில் செவந்து வெந்து வந்துருச்சு. எண்ணெயில் இருந்த பவுல்ஸுமே நல்லாவே அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு இந்த பக்கோடாவை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ வெளியில் எடுத்துகிட்டு மீதமுள்ள மாவையுமே இதே மாதிரி நம்ம குட்டி குட்டி பக்கோடாக்களாக செஞ்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த கடாயிலேயே எண்ணெயை கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததை எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு இதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த மசாலாவை எல்லாத்தையும் நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம். மசாலா பொரிஞ்சிடுச்சு. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து மிக்சி கப்பில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிறேன். அந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தில் இருக்கிற பச்சைத்தன்மையெல்லாம் நல்லா போகணும். இப்போ வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இதில் இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சி கப்பில் தண்ணி சேர்க்காமல் அடிச்சுட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா பச்சைத்தன்மையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம தான் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு ஓரங்கள்லாம் எண்ணெயும் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் காரத்துக்கு இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான காரம் சேர்த்துக்கோங்க. அதுனா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பக்கோடாவில் மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 2 சிட்டிகை மஞ்சத்தூள். நம்ம பக்கோடாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு. இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போக அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. மசாலா சேர்த்துருக்கிறதால சில சமயத்தில் கரிஞ்சிடும். சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி சேர்க்கும்போது நம்ம எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதால கிரேவி கொதிக்கும் போது திக்காகும். அதுபோல் நம்ம அந்த பக்கோடாக்களை சேர்க்கும்போது இன்னுமே நமக்கு அந்த தண்ணியெல்லாம் பக்கோடா உறிஞ்சிட்டு திக்காயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போவே சேர்த்துக்கோங்க. பார்த்தா நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்த பிறகு பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. அதனால் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஊற்றும் போதே கொஞ்சம் தண்ணி சேர்த்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஊற்றிருந்த எண்ணெய் பிரிஞ்சிட்டு எல்லாத்தோட பச்சை வாசனையும் போக நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தா எல்லாமே நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு.
இப்போ நம்ம லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கிற அந்த பக்கோடாக்களை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கோடாக்களை இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த பக்கோடாவில் அந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே ஏறிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே கொதித்து வரட்டும். இப்போ பார்த்தா 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சுட்டு எண்ணெயெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துடுச்சு. கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து, அது கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்லா அருமையான பக்கோடா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை சப்பாத்தி, பூரி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.